இந்த கோச்சிங் ஃபீல்டில் ஒரு ஸ்பின்னர்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பார்ப்போம். அது என்னன்னா, பாடியோட அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, பாடியோட ரெவல்யூஷன்ஸ் எப்படி இருக்குது, சீம் பொசிஷன் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் இனிஷியலாக பார்ப்போம். சரி, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை முதல்ல ஸ்லோவாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து முதல்ல அதை ட்ரெயின் அப் பண்ணுவோம். ஸோ அதை ட்ரெயின் அப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், அவங்கள ஹாஃப் த பிச்சிலேருந்து அவங்கள ஸ்லோவாக போட சொல்லுவோம். ஏன் ஹாஃப் த பிச்சிலேருந்து போட சொல்லுங்க, ஏன் ஃபுல்லாகவே போட சொல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு த்ரோ அடிக்கிறீங்க, ஷார்ட் டிஸ்டன்ஸில் அடிக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் பெருசாக பாடிலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவீங்க. இதே வந்து நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் அடிக்க போகும்போது என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணுமேனு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் அடிக்க முடியும். ஸோ அப்படி அடிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதே கான்செப்ட் தான் இதுலேயும். ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது அவங்க போடும்போது என்னன்னா, அது இனிஷியலாக பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு எந்திரிச்சு அந்த குழந்தை நிற்கணும், அடுத்தது தான் நடக்கிறது, ஓடுறது, மற்றதெல்லாம். ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம கொடுக்கணும். பால பக்கத்தில் இருக்கும்போது அவங்களால ரிலீஸ் பண்ணுற அந்த ஃபீல் கிடைக்கும். ப்ளஸ் அந்த சீம் பொசிஷன் எல்லாமே நம்ம என்ன ஒர்க் பண்ண நினைக்கிறோமோ அதை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். இதே லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஐயோ தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புஷ் பண்ணிடுவாங்க. அப்படி புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க பாடி அலைன்மெண்ட்ஸ் டோட்டலாக மாறும், அந்த சீம் பொசிஷன் மாறும். ஸோ அப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ண நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது அவங்க ஜாலியாக போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 2 பால் 3 பால் நம்மளால பிடிக்க முடியும் வெறுங்கையில். அதுக்கு மேலே பிடிக்கிறது கை காலியாயிடும். அதுக்கு தான் என்ன ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பேஸ்பால் க்ளவ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேஸ்பால் க்ளவ்வில் வந்து நல்ல பிராண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ராலிங்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000லேருந்து 15,000 வரும். டபுள் இல்லை. அதனால என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு அமேசானில் தேடினேன், ஏதாவது நல்லா கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்போ வந்து அண்டர் 2Kல வந்து இந்த க்ளவ் எனக்கு கிடைச்சது. இது சும்மா தான் ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. பட் வந்ததுக்கப்புறம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இப்போ வரைக்கும் 3 மாதம் ஆச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டு அடி எனக்கு ஃபீலே ஆகலை. நல்லா இருக்குது க்ளவ். நமக்கு தேவை என்ன, அவங்கள கரெக்டாக நம்ம கோச் பண்ணணும். அதுவும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து கையில் அடிபடாமல் இருந்தால் போதும். இதுக்கு ராலிங்ஸ் பிராண்டு தான் வேணும், பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்லாம் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்தவரை அவங்க சீக்கிரம் கற்றுக்கிட்டு போகிறது தான் என்னுடைய அல்டிமேட் கோல். நம்ம கையில் அடிபடாமல் சேஃபாக இருக்கிறது. அதுக்கு வந்துட்டு இது எவ்வளவோ பெட்டர். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி க்ளவ் வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து கமெண்டில் வந்துட்டு க்ளவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.